நீயே சொல்லிட்டியே மிஸ்டர் சிஸ்டர் மாஸ்டர் மாடியில் இருக்காரா? வெளிய கேட்ல இருக்கிற ஆளை தாண்டி எப்படி உள்ள வந்த? கொட்டாய் விடுறவன் எல்லாம் கேட்ல வச்சிருக்கீங்க. கோமாதா என் புறமாதா கடைசி ஆட்டம் பார்த்தானா? ராத்திரி பூரா தூக்கமே இல்லையா? சரி சிங்கிள் டீ சாப்பிட்டுவாப்பா, நான் காவல் காக்குற அது வரைக்கும். அவன் அப்படி போனா நான் இப்படி வந்துட்டேன். இப்போ உன் வாட்ச்மேன் வீட்டுக்குள்ளேயே வர முடியாத. ஏன் கேட்ட உள்பக்கமா பூட்டிட்டேன். உனக்கு அவ்வளவு தெரியுமா? மரியாதையா வெளியில போயிடு. என்ன வெளியே போக சொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கானே ராஜன், ராஜன் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன முதலாளி அவன் இவன் சொல்ற? துறவிக்கு வேந்தன் துரும்பு, இந்த பிறவிக்கு முதலாளி ஒரு எறும்பு. கட்டி கரும்பு கழுத்துல தாழைக்கான இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஐ வில் செட் அப் யுவர் மேரேஜ். இப்போ நீ போறியா இல்ல கழுத்த குச்சி வெள்ள கழுத்துமா? என்ன சத்தாங்க? ராஜன் எப்படா இருக்க? தப்பு தப்பு. நோயாளி டாக்டர் பார்த்து சௌக்கியமானு கேட்கற மாதிரி இருக்கு. நான் உன்ன கேட்கறது நீ கேள்றா. எப்படா இருக்க? என்னது வாய் தர? ஆப்பிள் வாங்க வசதி இல்ல. ஆப்பிள் அவளோட பெருசு, அன்பு தானடா பெருசு. அத நாலு சொல்லணும். சொல்லலையா? கையில ஆல்பம் ரெண்டு வச்சிருக்கிறேன். ஒண்ணு ஆம்பளை பசங்க, இன்னொன்னு பொம்பளை பிள்ளைங்க. இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிற ஜாதக ஃபைல். ஓ, கல்யாண புரோக்கரா? புரோக்கர்னு சொல்லாதடா, சவுண்டே சரியில்லை. ராமு எம்ஏ. எம்ஏவா? மேரேஜ் ஏஜென்ட். ஒழுங்கா படிச்சிருந்தா நல்ல உத்தியோகத்துக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் இல்லையா? இந்தடா படிச்சு முடிச்ச உடனே நிச்சயமா உத்தியோகம் தர்றேன்னு எவனாவது சொல்லியிருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பேன். ஏன் இந்த வேலைக்கு என்னடா குறைச்சல? பேசாம இதெல்லாம் தூக்கி போட்டு எங்க கூட இருந்துடு. உங்க கூட என்ன சம்பளம் தருவ? செக் தர்றேன். செக்கு நீ தரிய? டேய், ஒவ்வொரு மாசம் கையெழுத்து போட்டு பிளாங்க் செக் தர்றேன், வேணுங்க எழுதிக்க. நீ குடுக்கற செக்ல நான் எழுதுறத எந்த பேங்க்லயும் தரமாட்டான்டா. ஏண்டா என்ன அவமானப்படுத்துறியா? கண்ணா, உன் செக்ல அமௌண்ட்டுக்கு நேரா 5 ரூபான்னு எழுதுனா கொடுப்பான்டா. 5 லட்சம் எழுதினாலும் கொடுப்பான். அன்புன்னு எழுதுனா எந்த பேங்க்லடா கொடுப்பான்? இந்த இதயம் தாண்டா என்னுடைய பேங்க். ராமு, இதுக்காக தாண்டா உன்னை என் கூட இருக்க சொல்ல. ராஜன் சிஸ்டர், பேண்ட் சட்டை இந்தா, இந்த பைய கொண்டு போய் நல்ல ரூமா பார்த்து வச்சு பேரெல்லாம் சுத்த விடு, விளக்கெல்லாம் எரிய விடு. சார், நீங்க யாரும் தெரியாம பேசிட்டேன். ஐ அம் சோ சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, எங்க இருந்தாலும் நல்லா இரு. ஜெயா, இவன் ராமு என் ஆரோக்கிய தோழன், கூட படிச்சவன். 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் புரிஞ்சுட்டான். பாஸ் பண்றதே இவனுக்கு வேலை, காப்பி அடிக்கிறதே என் வேலை. இதெல்லாம் அதுகிட்ட சொல்லிக்கிட்டு. யாரு சொந்தமா? செக்ரட்டரி. செக்ரட்டரி அப்ப ரொம்ப சொந்தம். கழுத்து காலியா இருக்க, தொங்க விட மாட்டேன். என்னப்பா, குடும்ப பொண்ணுகிட்ட ஆபீஸ் ஃபைல கொடுத்தாதான் தப்பு. ஆபீஸ் ஃபைல பாக்குற செக்ரட்டரி டைப்பிஸ்ட் இதுங்களை கல்யாணம் பண்ணிட்டு அது டைப்பே ஒரு டைப்பா இருக்கான். என்ன நீ என்னடா என்ன வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? சொல்லி வைப்போமே, சின்ன பொண்ணு தானே, புரண்டு படுக்கட்டுமே. கல்லாவினாலும் கரவு காண போகுது. சிரிச்சுட்டு ஓடுங்க பாத்தியா, நல்லா ரேக்கி விட்டுருப்பா. தப்பு என்னதில்ல, கனவு. இப்படி 24 மணி நேரமும் இறுக்கமாவும் இருக்கிற தம்பதிகளுக்கு முக்கியமா கதவுல கவனம் இருக்கணும். இது என் சொந்த அனுபவம் இல்ல, நான் பிடிச்சது. இப்போ நிலைமை எப்படி? அங்க திரும்பலாமா? திரும்பலா தொடச்சுக்கடா. குழந்தை கூக்குரல் கேட்டுச்சு. பாருங்க உங்க மச்சனர குழந்தை கத்துறது கூட தெரியாம குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா என்ன மச்சனா தங்கச்சிக்கிட்ட குறும்ப? முட்டாள், மச்சன தங்கச்சிட்ட பண்ற குறும்ப இந்த அறிவு கிட்ட அண்ணங்கார கேக்குறது நாகரிகமாடா? எப்படி கேட்கலாம் ஏன் கேட்டான்? எக்ஸ்கியூஸ் மீ. மச்சனா, நீ சொல்றா, ஒரு மனைவிக்கு புருஷன் பெருசா இல்ல குழந்தை பெருசா? ரெண்டையுமே கையில கொடுத்து எது பெருசுன்னு கேட்டா சொல்லலாம். இது ஒரு சிக்கலான கேள்வி. சிக்கலை எடுக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு புருஷன் தான் பெருசுனா தாய்மை அடிபட்டு போகும். குழந்தைதான் பெருசு அப்படின்னு சொன்னா மனைவிங்கிற சிறப்பு செத்து போகும். இது ஒரு நுட்பமான பிரச்சனை. ஏய் மச்சனா, தங்கச்சி தண்ணிகளா தாயாவும் மாசில்லா மனைவியாவே இருக்கட்டும். ஆள விடு. ஆமா, திரும்ப குழந்தை சத்தம் எடுத்துன்னு சொன்ன. நேற்று தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி தீவிர சாகுபடியா? பிறக்க போற குழந்தைய வச்சு ஒரு கற்பனை தகராறு. ஓஹோ, அடுத்த வருஷம் அரங்கேற போற குழந்தை நாடகத்துக்கு இப்பயே ஒத்திக்கியா? நடக்கட்டும். ராமு, நீ டிஃபன் சாப்பிட்டியா? புரியுதுடா. எனக்கு எத்தனையோ நஞ்சிகள் வந்திருக்கு, ஆனா நான் மத்தவங்களுக்கு நஞ்சியா இருக்க மாட்டேன். வரேன். அப்பா ஒழிஞ்சா எங்ககிட்டே எப்படி கொஞ்சம் சாப்பிட்டடா பாத்துடா. என்ன ராத்திரி பூரா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தொடச்சது பார்த்தாடா. என்ன ஆகும்? புருஷன் பொண்டாட்டி சண்டை வில கணக்கா போச்சு. விடிய காதலிச்சு பார்த்தாதுன்னு இன்னும் ஓயல. ரூமுக்குள்ள ஒரே கூத்து குமாரம் தான். அப்படியா? நீ பார்க்க முடியாதே, கதவை சாத்திட்டேன்.
ஆண்டவா, தாலி கட்டி முடிஞ்ச உடனே புருஷன் பஞ்சாயத்துக்குள்ள தகராறு வந்துருச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்துட்டு இருந்தேன். நீ எனக்கு எவ்வளவோ ஆறுதல் சொன்ன. ஆனா இப்ப தாப்பா எனக்கு உயிர் வந்துச்சு. என்னடா ஐயா கிட்ட கதை வந்துகிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான் சொன்னாரு. அப்போ நாங்க எல்லாம் ஊர் பரப்புறோங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் எல்லாரும் தங்கி இருந்துட்டு தான் போகணும். இல்லைங்க, எஸ்டேட் விட்டு எல்லாரும் வந்துட்டோம். அதுவும் தவிர பார்வதிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணி ஈஸ்வரனை தரிசிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்றுறதுக்காக நான் புறப்படணும். ஆமா, நீ என்ன செட்டு அடிச்சு வைக்கிற? ஓஹோ, உல்லாச பயணமா? ஆமா, எக்ஸ்டேட்டுக்கு போறோம். என்ன மாமா, கண்டு கழிச்சு உண்டு உறங்க வேண்டியதெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்க. ஏன் அப்படி? அடுத்த வருஷம் நீ தாய் ஆயிடுவ, உன் புருஷன் நாய் ஆயிடுவான், நீங்க பேய் ஆயிடுவ. ஏமா, உன் தெய்வம் உயிரோடு இருக்கிறதா சொன்னீங்க, அது அப்புறம் வந்துச்சா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு தானே இருக்கேன். அப்படியா? ஆனா நான் தான் விரதத்தை விட்டுட்டேன். விரதத்தை விட்டுட்டியா? என்னாச்சியா? எனக்காக இல்லைன்னா அவருக்காக. ஏன்னா அவரு போதும் புரிஞ்சுக்கிட்டேன். புருஷனுக்காக பொண்டாட்டி எதை வேணா விட்டு கொடுத்துருவாங்கிற ஒரே ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த புருஷக்கார பசங்க பொண்டாட்டியை என்னமா ஆட்டி படைக்கிறானுங்க. இதுக்காகவே நான் கல்யாணத்தை பண்ணிக்கல. அப்படின்னா எந்த பொண்ணையும் ஹிம்சிக்க நான் விரும்பலன்னு அர்த்தம். போ. இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, உன்னுடைய ஃப்ரைடே கிங் அவரு வந்துட்டு போயிட்டாரா இல்ல இனிமே தான் வரணுமா? இனிமே தான் வரப்போகுது. அண்ணா, எனக்காக ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? மகுடி வாசிக்கணுமா? இல்லண்ணா, என்னுடைய 2 தெய்வமும் வர நேரமாச்சு. அவர் வரத்துக்குள்ள நான் பால் வைக்கணும். நீங்க ஹால்ல இருந்து அவர் வந்த உடனே ஒரு குரல் கொடுங்க, நான் அதை அனுப்பிச்சிடுறேன். ஓஹா, பெரிய தெய்வத்திட்ட இருந்து சின்ன தெய்வத்தை காப்பாத்தணும், அவ்வளவுதானே? கவலை விடு, நான் இருக்க பயமே. சரி சரி போங்க, அவர் வந்துட போறாரு. நாகர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நடப்பாம்பே, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. ஹலோ ராஜன், வந்துட்டியா? என்னடா பாம்பு பத்தி பாடுறேன்? எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. நான் எங்க பாம்பை பத்தி பாடினேன்? ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு பாம்பே பத்தியில பாடினேன். பயமுறா, எனக்கு தெரியாது அவன் பாம்பு பாட்டு. அஜய் அஜய் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. என்ன ரெடியான மாதிரி தான் போற வழியில தேவைப்படலாம். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்க. பால் எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏமா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. என்னடா நிம்மதி? ஒண்ணு இல்ல, நீ வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்தியா, இப்பதானே கூட்டிட்டு உல்லாச பயணம் போற, அதை நினைச்சுதான் நிம்மதினு சொல்ல வந்தேன். என்னடா உடம்பு நினைக்கிறேன்? உடம்பு வலி. அருவே, ட்ரெஸ்ல எடுத்து வச்சுக்கியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லைங்களே, நான் எப்பவும் தான் இருக்கேன். முகத்துக்கு ஒரு கலவரம் தெரியுது. அடே மச்சான், கூண்ல ரிங் மாஸ்டர் பார்த்த உடனே புலிக்கு கலவரம், குடும்பத்துல புருஷனை பார்த்த உடனே பொண்டாட்டி கலவரம். என் தங்கச்சி இருக்குது, வாழை கொடுத்த மாதிரி அவ்வளவு மென்மை, மூச்சு பட்டாலே போதும் படபட நடக்குது. இல்லையா தங்கச்சி? இல்லைண்ணா. பாருமா, ஆமாண்ணா. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்திருந்து அழகழக மலையாசியா பார்க்கும். மலையழக சிலையழக மலையழக சிலையழக கதவெல்லாம் நினைவாகும் தினமே, கலந்தாஜென்று மனமே உன் கதவெல்லாம் நினைவாகும் தினமே. பாட்டு பயமா இருக்கு. ஆமா, மூடு நல்லா இருக்குல்ல, அதனாலதான் பாட்டு. வெட்டி கூட்டிட்டியா? பணத்தை வச்சதுக்கு அப்புறம் கூட்ட வேண்டியதானே. புறப்பட. எதையும் தாங்குவேன் அன்புக்காக, நான் இதையும் தாங்குவேன் தங்கைக்காக, 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 தங்கைக்காக. மேனேஜர், நாங்க எஸ்டேட் பிக்னிக் போயிட்டு இருக்கோம். நீங்க போன் பண்ணி ரெஸ்ட் ஹவுஸ் ரெடியா வச்சுருங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவுதானே எடுத்து வச்சிருக்கிற தங்கச்சி. இதுக்குள்ள நமக்கு தேவையானதானே இருக்குது. மேனேஜர், உங்களுக்கு பணம் தேவையா? தேவையா பணம்? பணம் தேவையா? யோ வேண்டாங்க. போயிட்டு வரேம்மா. மேனேஜர், இதைத்தான் தாங்குவேன் தங்கைக்காக. மேனேஜர், விட்டி பத்திரா, உள்ள விஷயம் இருக்குல்ல. என்னடா பெரிய விஷயம்? உள்ள பா, பணம் பணம் இருக்கு. பாபா உட்கார். தங்கச்சி வாமா உட்கார். நீ வாடா. ராஜா, எனக்கு பாலக்காட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு.
நீ ஊட்டி போய் திரும்பி வரதுக்குள்ள நானும் வந்து சேர்ந்துக்கிறேன். விஷிங் யூ ஹாப்பி ஜர்னி.